ஹலோ அண்ட் வெல்கம். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது இன்னொரு ஹெட்ரானிம். ஹெட்ரானிம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேறு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ரெண்டு ஒரே மாதிரியாக ஸ்பெல்லிங் இருக்கக்கூடிய வார்த்தைகள், டூ வேர்ட்ஸ் தட் ஆர் ஸ்பெல்ட் ஐடென்டிக்கலி but at the same time they have difference in meanings and in pronunciation. pronunciationலையும் உச்சரிப்புலையும் அர்த்தத்துலேயும் வேறு வித்தியாசம் இருக்குது. இதுதான் இதில் ரெண்டு வார்த்தைகள் பாருங்கள். TEAR, இதுவும் TEAR தான், ஒரே ஸ்பெல்லிங் தான். ஆனால் என்ன வித்தியாசம்னா ஒன்று டேர்னு சொல்லணும், இன்னொன்று டியர்னு சொல்லணும். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் இந்த ரெண்டு வார்த்தைகள்? இப்போ இந்த வேர்பாக வரும்போது டேர், TEAR, டேர் என்ன அர்த்தம்னா கிழிக்கிறது, கிழிக்கிறோம்ல, அதுதான் அந்த இது வேர்பு ஆக்ஷன். இதில் என்னது, என்ன ஆக்ஷன் இதில்? கிழிக்கிறது, கிளி அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். கிளி. ரிப், இல்லையா? டேர் த பேப்பர், டேர் த பேப்பர், பேப்பரை கிளி. இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் TORE, டோர், பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் TORN, டான், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ என்ன அர்த்தம்? டேர்னு சொல்லணும், TEAR, டேர். டேர்னா கிழிக்கிறது, கிளி. டேர் த பேப்பர். இந்த ரிப், ரிப்புனா கிழிக்கிறது தான், டேர் த பேப்பர். இப்போ இல்லைன்னா ஒரு ஹோல், மேக் ஏ ஹோல் அப்படின்னு அர்த்தம். மேக் ஏ ஹோல், ஒரு பேப்பர்லேயோ ஒரு துணியிலையோ ஒரு துளை எடுவதோ அது டேர் தான். இல்லை ஒரு கிழிசல் அப்படின்னு சொல்கிறோம்ல, தேர் இஸ் அ டேர் இன் த ஷர்ட், தேர் இஸ் அ டேர் இன் ஹிஸ் ஷர்ட். அவனுடைய சட்டையில் ஒரு கிழிசல் இருக்கிறது. இந்த இடத்துல டேர் நவுனாக வருது. டேர் வெர்பாகவும் வரும், நவுனாகவும் சில இடங்களில் வரும். தேர் இஸ் அ டேர் இன் ஹிஸ் ஷர்ட்னா அவனுடைய சட்டையில் ஒரு கிழிசல் இருக்குது. அந்த கிளிங்கிற வெர்பை கிழிசலுங்கிற நவுனாக வரும். இது நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு ப்ரொனன்சியேஷன் கவனிச்சிடுங்க, டேர். அதே மாதிரி அதே ஸ்பெல்லிங்கோட இன்னொரு வார்த்தை இருக்குது, தெரிஞ்ச வார்த்தை தான், டியர்னு சொல்லணும். இதை என்ன சொல்லணும்னா டேர் சொல்லக்கூடாது, டியர். இது நவுனாக வருது, பேர் சொல்ல வருது. என்ன அர்த்தம்? டியர்னா தெரியும், சால்ட்டி லிக்யூட். சால்ட்டி லிக்யூட் comes out of the eye when someone cries. ஒருவர் அழும்போது, கண்ணில் இருந்து அழும்போது, இல்லை ஆனந்த கண்ணீராகவும் இருக்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஜாயஸ் அக்கேஷனாகவும் இருக்கலாம், இல்லை ஜாய்லெஸ் இதாகவும் இருக்கலாம், சாரஃபுல் இதாகவும் இருக்கலாம். எந்த இதுலையுமே கண்ணிலேருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர், அதுதான் சால்ட்டி லிக்யூட். அந்த உப்பாக இருக்கும்ல, அதனால தான் சால்ட்டி. இதுக்கு பேர் டியர், கண்ணீர். டேர்னா கிளி, டியருங்கிற நவுன் கண்ணீர் அப்படின்னு அர்த்தம். ஷெட்டிங் டியர்ஸ் அப்படின்னா டியர்னா கண்ணீர். இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் ஹெட்ரானிம். இன்னொரு வீடியோவில் நாம் இன்னொரு இதோட பார்க்கலாம். See you, bye.